அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற வாக்கிற்கேற்ப பெண்கள் இன்று சாதனையான பல வளர்ச்சிகளை முன்னேறி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மங்கையராக பிறப்பதற்கே மகா பாவம் செய்திட்டோமா அப்படின்னு கேட்கிற ஒரு அவல நிலையிலும் பெண்களுடைய நிலைமை உள்ளது. சோ இந்த அவல நிலைக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்கள்ங்கிற வக்ரவாதிகள் சமூகத்துல இருக்காங்க. அது 50% குற்றங்கள் ஆண்கள் பக்கம் இருந்தாலும் 50% பெண்கள் பக்கமும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள், அப்புறம் சிறு குழந்தைகள், இதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. சோ இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைகளை விடுறோம்னா, சோ பெற்றோர்கள் ரொம்ப விழிப்புணர்வோட அந்த குழந்தைகள்ட்ட கண்ணும் கருத்துமா நடந்துக்கிட்டோம். என்னன்னா நிறைய இப்ப நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அது உடனே ஃபுட்டு சாப்பாடு கொடுத்தோமா, அது உடனே டியூஷன் அனுப்பணுமா, அந்த மாதிரி இல்லாம குழந்தையை கொஞ்சம் இருக்க வச்சு அதற்கு நிதானமா அதோடைய உணர்வுகள் என்ன, முகபாவனைகள் என்ன, கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் என்ன ஏதுன்னு அந்த குழந்தையை கொஞ்சம் அன்பா அரவணைத்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கும் போது அதை ஷேர் பண்ணும்போது நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கிறதுங்க விஷயத்த நாம பெற்றோர்கள் உணர முடியும். இந்த இடத்துல பெற்றோர்கள் தான் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட கண்காணிப்போட நடந்தா நிச்சயமா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையிலிருந்து ஒவ்வொரு குழந்தைகளும் பாதுகாக்கப்படலாம். எல்லா விஷயத்துக்கும் சட்டம் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தான்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சட்டங்கள் எப்பொழுதுமே பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோர்கள்ட்ட தான் அந்த விழிப்புணர்வு எண்ணம் இருக்கணும். குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய கடமை பெற்றோர்களாகிய தாய்மையாய் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இதில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. சோ அப்படி இருக்கணும். அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம இன்னைக்குள்ள உலகத்துல பெண்களும் சரி, இப்போ ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க, இப்ப காலேஜ் போறவங்க பிள்ளைங்க, அப்புறம் வேலை பார்க்குற இடங்கள், சோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பெண்கள் இன்னைக்கு சமதர்மமா, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கௌரவமா பேரை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் உங்களுடைய பேச்சு வழக்கங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. பேச்சு பழக்க வழக்கங்களும் உறவுகள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு உறவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கும் ஒரு எல்லைகள் உண்டு, வரையறைகள் உண்டு. அந்த வரையறையை மீறி நடக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு பெண்கள் ஆளாகிறாங்க. இப்போ ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்க, பெண்களுக்குன்னு ஒரு இலக்கணங்கள் இருக்கு, அது மாதிரி ஆண்களுக்குன்னு இலக்கணங்கள் இருக்கு. அந்த வரையறைப்படி நடந்தா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய வன்கொடுமையிலிருந்து பெண்கள் தப்பிக்கலாம். என்னன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு வெளியே போறாங்க, சுத்துறாங்க, அப்புறம் அங்க பல சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க, பல சீரழிவுகளை சந்திக்கிறாங்க, அப்புறம் மிரட்டல் வேற, வீடியோ எடுத்தோம் மிரட்டல் வேற. அப்ப இந்த இடங்கள்ல என்ன ஆகுது, அப்ப பெண்கள் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கலாம். என்னன்னா, அதாவது நமக்குன்னு உள்ள வரையறை என்ன, அதன்படி நடந்தா நிச்சயமா நீ இந்த மாதிரியான பாதிப்புக்கு நீ ஆளாயிருக்க மாட்ட. அதே மாதிரி நீங்க இப்படி போறதுனால ஆண்கள் பக்கம் என்ன ஆகுது, ஆண்களும் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியாக்கப்படுறாங்க. அவங்களை பெற்றெடுத்த குடும்பமும் என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. அப்ப இந்த இடங்கள்ல பெண்கள் கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து, அதாவது தனக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் கட்டுப்பாடுகளையும் நன்மை தர்ம அறநெறி வழிபடி நடந்தாங்கன்னா நிச்சயமா பெண்களும் தப்பிக்கலாம். ஆண்கள் தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு பெண்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இதனால என்ன ஆகுது, அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகிறதா இல்லையா? அதுதான் நடக்குது இன்னைக்கு. சோ இதை விட்டுட்டு இன்னும் நடக்குது. அதாவது இப்ப பெண்கள் ஒரு நல்ல நிலைமையில ஒரு நல்ல வழியை பின்பற்றி ஒரு பெண் போயிட்டு இருந்தா கூட அந்த பெண்ணை வழிய வக்ரவம் பண்ணக்கூடிய ஆண் இனமும் இருக்குது. அது மனித நேயமே இல்லாத ஜென்மங்கள். அந்த ஜென்மங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சட்டங்கள் தான் கடுமையாக்கப்படணும். கடுமையாக்கப்பட்டு இப்போ நாட்டுல ஒரு தண்டனை கடுமையாக்கப்பட்டு கொடுத்தாலே அடுத்து வரக்கூடிய ஆண் இனங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி வக்கிரமான வன்மமான செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு பக்கம். அடுத்ததாக திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சிருக்கீங்க, இன்னைக்குள்ள பெண்கள் நிறைய யோசிக்கிறீங்க. ஆனா அதே சமயம் கரெக்டா தப்பான முடிவை எடுக்கிறீங்க. என்னன்னா, இப்போ உங்களுக்குன்னு நிறைய படிப்பு இருக்கும், அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருப்பீங்க. சோ அப்ப இதுக்கெல்லாம் சிலர் இப்போ மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிற ஒரு இதுதான் வரட்டுமே, அப்படி வரக்கூடிய சமயம் பெண்கள் என்ன பண்ணிடுறீங்க, பண்ற தப்பு என்னன்னா, அந்த பக்கம் இருந்து ஒரு அன்பா அரவணைப்பா நான் எல்லாம் செய்து தருவேன், அதாவது நிறைய வாக்குறுதிகள் இந்த அரசியல்வாதிகள் கொடுத்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க ஆண்கள். அதையெல்லாம் இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, கரெக்டா அதை ஏத்துக்கிறாங்க.
ஏத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, ஓ நமக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் அப்படிங்கறது யோசித்து அவசரமா என்ன பண்றீங்க, செலக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதியும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல. பின்ன என்ன ஆகுது, வாழ்க்கை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இல்ல சிலது தற்கொலையை பண்ணி போறது. சிலர் என்ன பண்றாங்க, தகாத உறவுகள்ல போய் ஈடுபட்டு சீரழிகிறாங்க. இந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துல பெண்கள் என்ன பண்ணணும்னா, திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. நிதானமாக உங்களுக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள வரன்கள் அவங்க கிட்ட பேசும்போது உடனே நம்பணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஆலோசிச்சு நல்லபடியான ஒரு முடிவை எடுத்து தேர்ந்தெடுங்க. அப்போ அந்த வாழ்க்கை ரொம்ப நிலையானதா இருக்கு. அவசரமா முடிவுகளை தேர்ந்தெடுக்காதீங்க. இது என்னுடைய கருத்து. அடுத்தது, திருமணத்துக்கு பிறகு பெண்கள் நிறைய பேர் ஒத்து வரல, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துரதிருஷ்டவசமாக பிரிஞ்சிடுறாங்க. ஆனா பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய இடங்கள்ல, அதாவது அன்னைக்குள்ள காலத்தை நம்ம பார்க்கும்போது ஐயோ பிரிவது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாச்சே, பிரிவெல்லாம் நம்ம ஏத்துக்கிடலாமா, எப்படியாவது சண்டையும் போட்டு சச்சரவும் போட்டு போயிருங்கம்மா வாழ்ந்துருங்கம்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற, அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் இருந்து வாழ்வதுதான் சுவாரஸ்யமான வாழ்க்கை வேற. ஆனால் சிலருக்கு வாழ்க்கை துரதிருஷ்டவசமாக எந்த விதத்திலுமே அது சேரக்கூடிய, அதாவது கடைசி வரைக்கும் ஒத்து போகாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்ப அப்படிப்பட்டவங்க அந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே வர்றதுதான் நல்லது. ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அதுதான் நல்லது. இல்லைன்னா ஒன்னு தற்கொலையை தேடி போவோம், இல்லைன்னா ஒன்னொன்னு கொலை பண்ணிக்கிட்டு அந்த கொலைவாத முயற்சியில பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு கடைசியில அப்பாவியா அந்த பெற்றெடுத்த குழந்தைகள் அனாதையா இருக்கக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? சோ அந்த மாதிரியான சீரழிவுகள்லாம் இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் அந்த திருமண மதத்துல இருந்து இந்த துரதிருஷ்டமான சில தம்பதிகள் அப்படி இருந்தா வெளியே வர்றது ரொம்ப நல்லதுதான். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு வெளியே அதாவது உங்களுக்குன்னு உள்ள நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கங்க. நல்ல வாழ்க்கைன்னு ஒன்னு அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அப்படி போகணும், அப்ப அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நாட்டுல பெண்களுக்கு எவ்வளவோ சட்ட உதவிகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை பின்பற்றுங்க, அதை கைப்பற்றி அதன் வழியில நடந்து உங்களையும் பாதுகாத்து நீங்க அருமையா பெற்றெடுத்த குழந்தைகளையும் பாதுகாத்து வளருங்க. ஆனா எந்த விதத்திலும் குழந்தைகளுக்கு பாதிப்பு வராம பாத்துக்கங்க. இதுதான் என்னுடைய கருத்து. சோ அப்படி வாழுங்க. இல்ல அடுத்த கட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்லதா தேடி வருதுன்னா அதையும் கூட பல தடவை யோசிச்சு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டா, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டா, இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களையும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃப் பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்க பார்க்க பாருங்க. அதுதான் நல்லது. அதுவும் ஒழுக்கமான முறையில், ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மனதில் கருத்தில் கொண்டால் பெண்களுக்கு நல்லது. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு திருமண உறவுகள் கசந்து நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, ஒன்ல தற்கொலை பண்றாங்க. நிறைய பெண்கள் தகாத உறவுகளை வளர்க்குறாங்க. சோ அந்த அதாவது தவறான உறவுகளை வளர்த்துக்கிடுறாங்க. இதுல ஒண்ணு கவனிக்கணும் பெண்கள், அதாவது நீங்க மட்டும் சீரழியல, இந்த இடத்துல நீங்க அருமையா பெற்றெடுத்த குழந்தைகளும் சீரழிகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சின்ன பின்னம் ஆகிறது. இது அதாவது மொத்தத்துல அப்படி ஆகும்போது ஒரு சமுதாயமே சீர்குலைந்து நிலைக்கு ஆளாகுது. ஒரு சில பெண்கள் பண்ற தவறுனால ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் அது ஒரு அவப்பெயராக இன்னைக்கு மாறிட்டு வருது. இதுதான் கருத்து. சோ சொல்ல போனா மொத்தத்துல ஒழுக்கம், கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, பெண்கள் பெண்களுக்குன்னு உரிய இலக்கணங்களை மனதில் வைத்து கொண்டு வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்ம இந்த மாதிரி வக்கரவாதிகள்லயும் ஆண் இனங்களுடைய வன்மத்தில இருந்தும் நாம தப்பிக்கலாம். நம்முடைய அருமையா பெற்றெடுத்த பெண் குழந்தைகளையும் நம்ம பாதுகாத்து வளர்க்கலாம். மொத்தத்துல விழிப்புணர்வு பெண்களுக்கு தேவை, அதாவது இந்த காலத்துக்கு. அது மாதிரி ஆண்களுக்கும் நிறைய வரையறைகள் உண்டு. அதை மனதில் வைத்துக்கொண்டு மனித நேயத்தோடு வாழுங்க. அதாவது நீங்க ஆண்கள் இன்னைக்கு நிசாரமா தப்பு பண்ணிடுறீங்க. ஆனா இதனால உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்க குடும்பம், உங்களுடைய சமுதாயம் மொத்தத்துல எவ்வளவு அவமானத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால கொஞ்சம் மனித நேயத்தோட ஆண்களும் இந்த விஷயத்துல நடக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பெண்மையை இப்ப பெண்மையை தெய்வமாக போற்றக்கூடிய நாடுதான் நம்ம நாடு, நம் இந்திய நாடு. அதை மனதில் வைத்துக்கொண்டு பெண்களும் கொஞ்சம் தெய்வீகமாக, அதாவது அந்த தெய்வீகமான தன்மைக்கு நாம பெண்களும் தகுதியாக இருக்கணும். அப்படி இருந்துட்டு வாழ்ந்தா நிச்சயமாக மகளிர் தினம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு வளர்ற ஒரு நன்மையான ஒரு பாதையை நோக்கி செல்லும் என்கிறதுதான் என்னுடைய கருத்து.
ஸோ நன்றி, வணக்கம். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே.